ஹாய். ஏற்கனவே நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எல்லாம் ஈஸியாக புரியக்கூடிய மாதிரி தான் போட்டிருக்கேன். எதுவும் கட் பண்ணான விடயங்களை நான் போடலை. வடியாக பாருங்கள். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு புரிதல் ஏற்படணும்னு சொன்னால் கடைசியாக வந்து இஸ்லாம் மதத்தை வடியாக பாருங்கள், படியுங்க. அது சம்மந்தப்பட்ட மதத்தலைவர்கிட்ட கேட்டு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஈஸியாக புரியும். இது தவிர விஞ்ஞானம் உறுதி செய்தது மனிதன் விலங்குகளிலிருந்து தான் உருவாகியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் மதம், இனம், மொழி எல்லாம் உருவாகிருக்கு என்று உறுதி செய்தது. இது தவிர ஆசிய நாடுகளிலிருந்து தான் மக்கள் தொகை அதிகரிக்க மற்ற கண்டங்கள் சமுத்திரங்களை நோக்கி மூவ் பண்ணியிருக்கணும். அங்கு போன மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தரக்கூடிய விடயங்களை எல்லாம் விட்டு தள்ளித்தான் அடிப்படை வசதிகளை எப்படி பெரிதளவு கட்டமைச்சு கிராமங்களை உருவாக்கியிருக்கணும். அதனால் அவர்களுக்கு அடிப்படை வசதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிர்வாகம் செய்கிறது ஈஸியாக இருக்குது. இதை வழியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆசிய நாடுகளில் மட்டும் அடிப்படை வசதிகள் பிரச்சனையும் இருக்குது. மதவாதம், இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதங்களும் நிறைய இருக்குது. ஸோ மக்கள் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அனுபவித்து கொண்டாந்துருக்கிறீங்க. ஸோ அரசாங்கம் ஒன்றை கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விடயம். மக்கள்லாம் அதிகாரிகளாகவும் இருக்கிறீங்க, அதிகாரிகள்லாம் மக்களாகவும் இருக்கிறீங்க. ஸோ தேசம் ஒன்று தான், இறைவன் ஒருதன் தான். இதை நாங்கள் வழியாக புரிஞ்சு கொள்ளணும். இனி உருவாக்குகிற கிராமங்கள், வீடுகள் இல்லாதவர்களுக்கு உருவாக்க போகிற கிராமங்கள், வீடுகள் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி உருவாகினா சில கூடங்கள், குடிநீர் வசதிகள் பக்கத்தில் வர்ற பிரச்சனைகள் குறையும். இதனால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் குறையும். ஏற்கனவே இருக்கிற கிராமங்களில் வீடுகளை இடித்து உடைச்சி மேல்கட்டமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், யாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் எம்டிஆர் காணி இருந்தாலோ, அது சம்பந்தப்பட்டு அரசு காணிகள் இருந்தாலோ அதில் வீடுகளை கட்டமைக்கலாம். விவசாய நிலங்களில் வீடுகள் கட்டமைக்கிறதை குறைச்சி வீடுகள் இருக்கிற இடங்களிலே வீடுகளை கட்டமைக்கல தான் இங்கே ரோட்டு வசதி, எலக்ட்ரிக்கல் வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கும். விவசாய நிலங்களுக்கு ரோட்டு வசதி தேவை கிடையாது. இது தவிர 300 ஃபேமிலிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலயம், எது சம்பந்தப்பட்ட மார்க்கமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 300 ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல் என கட்டமைச்சா நிர்வாகம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படி பார்த்து கட்டமைச்சா தான் ஆசிய நாடுகளிலும் பிரச்சனை குறையும். எல்லாருக்கும் அடிப்படை வசதிகளும் கிடைக்கும். நாட்டில் இருக்கிற கனிய வளங்களும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது போன்ற திட்டங்களை அரசும் யோசிக்கணும். மக்களும் நிறைய புரிதலோடு அரசிலேருந்து 100% பயன்பெறணும் என்று நினைக்கிறேன். நாட்டில் அமைதி எப்போ நிலவட்டும். ஓகே, பாய்.